ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குக்கிங் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். குக்கிங் விலாக்னால் இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக வந்து ஆம்லேட் செய்ய போகிறோம். ஆம்லேட் வந்து எப்போ நம்ம சாதாரணமாக செய்கிற ஆம்லேட்லாம் இல்லை. இது வந்து மசாலா ஆம்லேட். மசாலா போட்டு ஆம்லேட் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஆம்லேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஆம்லேட்டுக்கு நான் வந்து 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோலை வெட்டிட்டு நம்ம வந்து இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நசுக்கிக்கலாம். அப்படியே நல்லா நையை நசுக்கிக்கலாம். பூண்டும் இஞ்சியும் வந்து நம்ம நசுக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தாலும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இடிக்கிற கல்லை வச்சு தட்டிட்டு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த ஆம்லேட்டுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சியும் பூண்டும் வந்து ஆம்லேட்டுக்கு கண்டிப்பாக போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா முட்டையெல்லாம் வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் நம்ம இஞ்சியும் பூண்டும் வந்து பெருங்காயம், இஞ்சி பூண்டு பெருங்காயம் முக்கியமாக வந்து ஆம்லேட்டுக்கு முட்டையில் நம்ம எதை செஞ்சாலும் முக்கியமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பெருங்காயம் போடுறது ரொம்ப அவசியம். அதனால் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வச்சுருக்கேன். என்கிட்ட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் நான் வந்து சாப்பிங் போர்ட்லேயே வச்சு அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டிக்கு போகிறேன். வெங்காயம்லாம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தோல் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக அதையும் கட் பண்ணிக்கலாம். சூப்பராக எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆம்லேட். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, அப்புறம் சொல்லுவீங்க மசாலா ஆம்லேட்டாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அலட்சியமாக இருப்போம். அந்த மாதிரிலாம் நினைக்காம நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இன்னும் கேட்ட தயிர் சாதத்துக்கு முட்டை தொட்டு கூடான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஆம்லேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். 2 வெங்காயம் எடுத்து இல்லைங்களா, அது வந்து தோலை உரிச்சிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாய் அதுவும் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு நல்லா அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி தான் வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாத்திரம் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதில் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் தப்பு இல்லை, நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம என்ன சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆம்லேட் வந்து வித்தியாசமாகவே இருக்கும். டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாகவே இருக்கும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டேன். பூண்டு இஞ்சி போட்டுட்டு இதுக்கு நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 2 முட்டைக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு பெப்பர் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது வந்து குட்டி ஸ்பூனு, ஐஸ்கிரீம் ஸ்பூன் இது, அதனால் 2 போடுறோம். அதில் அளவு பார்த்தோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் கணக்கு வரும். போட்டுட்டு கறி மசாலா, கரம் மசாலா இல்லை, கறி மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மசாலா ஆம்லேட்டுன்னு சொல்கிறதுனால நம்ம கரம் மசாலா இருந்தாலும் போடலாம், கறி மசாலா இருந்தாலும் போடலாம். என்கிட்ட கறி மசாலா தான் இருக்குது. இது நல்லா வாசனை, கரம் மசாலா விட கறி மசாலா செம்ம வாசனையாக இருக்கும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் வந்து எல்லாமே எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, உப்பு எல்லாமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு முட்டை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக,
போதும். இந்த வெயில் நல்லா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும். நம்ம சமையலில் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். 2 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம உடச்சி இதோட கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா நுரைச்சி வர அளவுக்கு நம்ம அடிச்சுக்கணும். விஸ்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஸ்போர்க் இருக்கும் இல்லைங்களா, நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்போர்க்கு, அதை வச்சு கூட நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அப்படி வந்து நம்ம கிண்ணத்தை இப்படி சாய்ச்சிக்கிட்டு நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் நுரைச்சி வரும். பாருங்கள், இப்படி அடிக்கணும். கிண்ணத்தை அப்படி சாய்ச்சிக்கிட்டு கீழெல்லாம் ஊற்றாமல் நல்லா அடிக்கணும். வேகமாக அப்படி அடித்தோம்னா கொஞ்சம் நல்லா 1 நிமிஷத்துக்கு கூட அடிக்கலாம். நல்லா நுரைச்சி வரும். ஆம்லெட் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுமாதிரி நம்ம நுரைச்சிட்டு நல்லா அடிக்கிறதுல தான் இருக்குது ஆம்லெட் வந்து சாஃப்டாக இருக்கிறது. அதனால தான் நான் அப்படி அடிக்கணுன்றேன். நல்லா இப்படி அடிச்சுக்கணும். பாருங்க, நான் வந்து ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிட்டேன். நல்லா வந்து நான் 1 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரணும். இப்படி அடிச்சுட்டா நல்லா ஆம்லேட் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. மறுபடியும் நல்லா அடிச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தள்ளி விட்டுடணும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த ஆம்லேட் வந்து வேகும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். ஆம்லேட்டு நல்லா வாசனையாக இருக்கும். தீரும் கொஞ்சம் அப்படியே செவந்து வந்ததுக்கப்புறம், லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம், மொறுன்னு லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போயே எண்ணெய் ஊற்றக்கூடாது. லைட்டாக அப்படியே மொறுன்னு வரும். ஏன்னா இப்போயே ஊற்றிட்டோம்னா நமக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அது லைட்டாக சுற்றிலும் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி வரணும். இது ஓரத்தெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி வரணும். அப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டும். நான் வந்து ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம், வதக்காமல் பச்சையாக போட்டிருக்கோம். ஃப்ளேம் வந்து நம்ம குறைச்சி வச்சு நம்ம ஆம்லேட் வேக வச்சோம்னா அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் இதிலே நல்லா வெந்துடும். ஃபுல்லாக வேகாது, அரை முறையமாக தான் வேகும். ஆனால் இருந்தாலும் வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ ஆம்லேட் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. நான் வந்து ஃப்ளேம் குறைச்சி தான் வச்சேன். நம்ம அதிகமாக வச்சுட்டா சீக்கிரம் வந்து நம்ம கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கோம். 2 முட்டை இல்லைங்களா, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கோம். உள்ளெல்லாம் ஆம்லேட் சரியாக வேகாது. அந்த வெங்காயம், இஞ்சி எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். லைட்டாக இதில் வதங்கும். நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுனால நல்லா வதங்கி வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஆம்லேட் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கமகமன்னு லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எல்லாம் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆம்லேட் வந்து. தயிர் சாதத்துக்கு வேண்டாம்னாலும் விட்டுடுங்க. தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம முட்டையெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஆம்லேட் வந்து. அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட் வெந்துடுச்சு. மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். இந்த கொத்தமல்லி தழைலாம் பாருங்கள் மேலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆம்லேட் பார்க்குறதுக்கு. எல்லாம் மசாலா வாசனை கம கமன்னு வேகும் போதே வாசனை நல்லா வருது. சாப்பிட்றதுக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆம்லேட் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கும் பாருங்கள் ஆம்லேட், சூப்பரான மசாலா ஆம்லேட். சூப்பராக கமகமன் வாசனையோட மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். செம்ம வாசனை கமகமன்னு, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். மசாலா ஆம்லேட்னா நல்லா கமகம்னு வாசனை இருக்குன்ட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஆம்லேட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நான் வந்து ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு மறுபடியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சாதாரணமாக ஆம்லேட் ஊற்றுவோம். அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு கறி மசாலா எல்லாம் போட்டு செய்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.